ஆமீன், ஆமீன். நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே நன்றி செலுத்துவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்திலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 31ஆம் தேதி 3ஆம் மாதம், 31ஆம் தேதி பங்குனி மாதம், 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31 இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிமொழிகள் 1:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் வேதா புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அதிகாரங்கள்: எண்ணாகமம் 14, நீதிமொழிகள் 10, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 23, புதிய ஏற்பாட்டிலிருந்தும். இவற்றை நீங்கள் வாசிப்பதன் மூலம் 365 நாளிலே வேதாக புத்தகத்தை வாசிக்க முடியும். அந்த வகையிலே நேற்றைய நாளிலே நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இந்த நேரத்தை நாங்கள் தெரிவு செய்து எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் முதலில் வேர்ஷிப்போடு சிறிய வார்த்தையோடு இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து 8 மணி முதல் நாங்கள் உலக நாடுகளுக்காக, இலங்கை நாட்டுக்காக, மற்ற நாடுகளுக்காக இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே, மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்தும், சௌரி தயா அவர்கள் வவுனியா தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதோடு சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வார்த்தை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் இந்த நாளிலும் துதி பாடல் ஆராதனையுடன் வழிநடத்தி சிறிய வார்த்தையுடன் வழிநடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் 8 மணி முதல் வளவி போல நாங்கள் எங்களுடைய இலங்கை, இந்திய உலக ஜபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட். ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன். God bless. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் அப்பா, பெரிய பொக்கிஷம் அப்பா. ராஜா, உம்மை ஆராதிப்பது எங்களுடைய ஆண்டவரே தேவனே ஆவியிலே ஆண்டவரே நாங்க சந்தோஷிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகாபெரிய கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஐயா ராஜா, காலையோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறபடினா உங்களுடைய புதிய கிருபை ஆண்டவரே, இந்த கனடா தேசத்தில் இருந்து ஐயா ராஜா உம்முடைய மகாபெரிய கிருபை வெளிப்பட விடமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனை உயர்த்தி இந்த வெளியில் ஆராதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன். போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்ன நாமமே, எந்த ஆத்துமாவின் கீதமே, எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கூற பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன்.
காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எந்த ஆத்துமாவின் கீதமே, எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓரலரலர பகரலர பகர பகர அலரலர பகரபாம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் செய்ய துணியோடி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் செய்ய துணியோடி அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே எந்த ஆத்துமாவின் கீதமே, எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் மகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே எந்த ஆத்துமாவின் கீதமே, எந்த நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா ராஜா. வானம் ஆண்டவரே தேவனே, பூமி பாதாளம் யாவையும் ஜெயித்த நாமம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, சகல அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா. சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் அதிகாரங்கள நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்கள் அப்பா ராஜா தேவனே, அப்பா பிதாவே, பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வகதேடுகின்றவர்களிலே நீர் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணம் அடையும் அல்ல கர்த்தரப்பா. நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போரோருமாகிய ராஜாவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. சோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி பலி, உமக்கு ஸ்தோத்திர பலி ஐயா. ஆண்டவர் ஆகிய தேவனே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா அம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்கிறதுனாலே கிருபை பெருகுமன் சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. இந்த நாளிலே நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. உம்முடைய திறப்பின் வாசல்லே நின்று எங்கள் தேசங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. சோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே உலக தேசங்களுக்காக, நாங்கள் இருக்கின்ற தேசங்களுக்காக, ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த தேசங்களுக்காக அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா ராஜா. அப்பா அந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய கிருபை பெருகுவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஊரபக்கரதுருவரபக்கரதுருவரபக்கரபனி தகப்பனே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். நீங்களும் சேர்ந்து என்னோடு கூட பாடலாம். ஹல்லேலூயா. மிகவும் இலகுவான சங்கீதம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் அஞ்ஞானிகளா இருந்த வேளையிலே ஹல்லேலூயா எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தகப்பன்மார்கள், எங்களுடைய சொந்தங்கள் சொல்லி தந்தார்கள், நீர் இதை செய்யும், அப்பொழுது நாங்கள் ஏதாவது செய்வோம் என்பதுதான் அவர்களுடைய உடன்படிக்கை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு பிற்பாடு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது ஆவி மண்டலத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும். ஹல்லேலூயா. அவரை அறிகின்ற அறிவினால் இன்மைக்கும் ஜீவனுக்கும், ஹல்லேலூயா, ஜீவ பக்திக்கும் எல்லாவற்றுக்கும் வேண்டிய தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அதனுடைய கர்த்தரை நாங்கள் துதிப்போம். துதிப்பது நல்லது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. வேறு ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்ற வேளையிலே
ஹல்லேலூயா. நம்முடைய தடைகள் நீக்கப்படுகின்ற காரியங்களிலே ஹல்லேலூயா கர்த்தரை துதிப்பதுதான் நல்லது. அது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, 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 நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரம் துதியும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. இக்கட்டான வேளையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். பகைவன் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். பாடுங்கள். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களுடைய இருதயங்களை, ஆண்டவரே எங்களுடைய கரங்களை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இக்கட்டான வேளையில் நீர் தான் எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுக்கு துணியப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஆகார் சொன்னால் ஐயா, நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. நாங்களும் உம்மிடத்தில் சொல்லுகிறோம் அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களுடைய உறவுகளை காண்கிற தேவன், எங்கள் தேசத்தை காண்கிற தேவன், எங்கள் பிள்ளைகளை காண்கிற தேவன், எங்கள் சரீரத்தை நீர் காண்கிற தேவன். ஆண்டவரே நீர் எங்களுடைய பேங்க் அக்கவுண்டை காண்கிற தேவன், எங்களுடைய பொருளாதார காரியங்களை நீர் காண்கிற தேவன் ஐயா. எங்கள் திருச்சபையை நீர் காண்கிற தேவன், திருச்சபையின் பிள்ளைகளை நீர் காண்கிற தேவன் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஓரலர பகர துருவர பலபர பக்கரவனி, ஊர பக்கர துருவர பலபர பக்கரவனி, ஊர பக்கர துருவர பலபர பக்கரவனி. ஹல்லேலூயா. ஓர பகர துருவர பரபர பர பக்கரவனி, ஓர பக்கர துருவர பரபர பக்கரவனி, ஓரலர பகர துருவர பரபர பக்கரவனி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பரிசுத்தவான்களே
துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னம் நம்மேல் வரும். ஹல்லேலூயா. நுகங்கள் கட்டுக்கள் எல்லாம் அகன்று போகும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகளில் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தரை நான் துதித்தது மட்டும்தான். ஹல்லேலூயா. தேவன் அந்த காரியத்திலே எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, 6 இக்கட்டுகளுக்கு எங்களை நீங்கள் ஆக்கினவர் அப்பா, நீங்க தான் ஐயா. 7வதிலும் பொல்லாப்பு எங்களை தொடாது ஆண்டவரே, பொல்லாப்பு எங்களை தொடராது ஆண்டவரே. தேவனே, அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்க ஒருவர் தானப்பா எங்கள் இருதயத்திலே இருக்கிறவர், எங்கள் வாழ்க்கையில இருக்கிறவர், எங்கள் ஆவியிலே இருக்கிறவர், எங்கள் ஆத்மாவிலே இருக்கிறவர், எங்கள் சிந்தனைகளிலே இருக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே இருக்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, ஒரு வாழ்வு அது உமக்குத்தான் அப்பா ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் ஆண்டவரே, சுற்று வட்டாரங்களிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. தகப்பனே, ஆண்டவரே அப்பா, மகிமைப்படுத்தினேன் மகிமைப்படுத்துவேன்னு சொன்ன தேவனே ராஜா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொன்னவரே, எங்கள் திருச்சபைகளிலே உம்முடைய நாமம் மகிமை உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் விசுவாச குடும்பங்கள் எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். இரவு நேரம் அழுகை என்றாலும் விடியல் காலையில் ஆனந்தமே. இரவு நேரம் அழுகை என்றாலும் விடியல் காலையில் ஆனந்தமே. உந்தன் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உந்தன் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர்.
துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையாய் உடுத்தினரே. துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையாய் உடுத்தினரே. உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்டிலே கூட ஹல்லேலூயா தேவனுடைய அங்கே சமூகத்திலே எப்பொழுதுமே எந்த இக்கட்டுகள் வந்தாலும் கூட அவருடைய சமூகத்திலே நாங்கள் உட்கார பார்ப்போம். ஹல்லேலூயா. மரியாளோ தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சில வேளைகளிலே ஒரு பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே நாங்கள் யோசிக்கிறோம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அவர்களிடம் போகலாமா, இவர்களிடம் போகலாமா, இந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் தீர்ப்போம்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. மரியாளை போல நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை உயர்த்துவோம், எங்களுக்கு தெரிந்த பாடல்களை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாங்கள் அவரை துதிப்போம். இந்த வேளையிலே கூட ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த நேரத்தை தேவனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். ஆனாலும் கூட பவுல் அடிக்கடி சொல்லுகிறார், எழுதினவைகளை எழுதினவைகளை திரும்ப எழுதுவது ஹல்லேலூயா உங்களுக்கு நன்மை என்று. அதனுடைய திரும்ப வார்த்தைகளை திரும்ப நாங்கள் தியானிப்பது அது நல்லது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுவது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இது நம்முடைய தமிழ் பைபிள்ல இந்த வார்த்தைக்கு கீழே அந்த சிவப்பான எழுத்துக்கள் இல்லையா, ஆங்கில பைபிள்ல இந்த இயேசு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அங்கே சிவப்பு இடத்துல போட்டிருப்பார்கள். அங்கே இது நமக்கு இயேசு வந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஆனபடி நான் ஆண்டவே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாங்கள் செபிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. சில வேளை எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இயலாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு வழிகள் தெரியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்லி அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு வல்லூருக்கும் அவருடைய வழி தெரியாதாம். ஹல்லேலூயா. திரண்ட தண்ணீர்களிலே அவருடைய பாதை இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அனுப்பினால் ஆண்டவருக்குத்தான் தெரியும் நம்முடைய பாதைகளை எப்படி சரிப்படுத்துவது, எப்படி நம்முடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய சமூகத்திலே கொண்டு வருவது, பிள்ளைகளுடைய திருமணங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவது எல்லாம் அவருக்குத்தான் தெரியும். ஆனா நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை ஆராதிப்பதும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதும் தான். ஹல்லேலூயா. ஆனபடி ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முறை நான் சொல்லிக் கொடுத்தேன், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் சொல்லுகின்ற வழியில எங்களுக்கு நேரம் இல்லையே, எங்களுக்கு மற்ற காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்ற வழியில நான் ஒரு 2 அடி பாடலை பாடி காண்பித்தேன். இது எவ்வளவு நேரம் எடுக்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். நான் சொல்ல 2 செகண்ட் போதும். ஹல்லேலூயா. இந்த 24 மணி நேரத்தில் எத்தனையோ 2 செகண்டுகள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசானவன் பாருங்கள், அவன் இவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் இரவும் பகலும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஒரு 2 செகண்ட் போதும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு முறை நம்முடைய திருச்சபையில் ஒருவருக்கு ஒரு கொடிய நோய் வந்திருந்தது. ஹல்லேலூயா. அந்த கொரோனா சமயம், கொரோனா முடிந்த அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அவர் கால்கள் அடிக்கடி தடக்கி விழுவார். அதிலே கால்களிலே பெல்லம் இல்லை, அங்கே சாப்பிட முடியவில்லை, வெறும் தண்ணி சாப்பாடு மட்டும்தான், தண்ணியை மட்டும்தான் குடிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய திருச்சபைக்கு வந்த ஒரு பிள்ளை. ஆனபடினால் அது நம்முடைய கடமை தானே அன்புக்குரியவர்களே.
அதுபடி உங்களுக்கு எப்படி ஜெபிப்பது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட ஹல்லேலூயா, நினைக்கின்ற நேரம் எல்லாம் அந்த 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 சகோதர குறித்து நினைக்கின்ற நேரங்கள் எல்லாம் இந்த 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 வரிகளைத்தான் நான் ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. சில பேர் சொல்லுவார்கள், இப்படி ஜெபிக்க வேணும், அப்படி ஜெபிக்க வேணும், ஜெபத்தில் எத்தனையோ படிகள். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபமும் ஆராதனையும் சேருகின்ற வேளையில அங்கேயே அந்த இடத்திலே வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுதான் நான் கண்ட காரியம். ஹல்லேலூயா. அந்த படிகள் இந்த படிகள் அது ஒன்றுமே தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்பா. ஹல்லேலூயா. அப்பா இடத்தில் பிள்ளை நான் எப்பொழுதும் ஜெபிக்கலாம், எப்படியும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தை அதே அதிகாரத்திலே 4வது வசனம், அந்த அந்த அதிகாரத்திலே, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும். ஒருவேளை சில ஜெபங்களை நாங்கள் எடுக்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வெகு நாள் வரையும் அதற்குரிய ஒரு சலனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, விதைகள் எப்பொழுதுமே முளைத்து அது பயிராக வேண்டும் என்பது நியதி. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட எத்தனையோ காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபம் எப்பொழுதுமே நமக்கு பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆனபடியான் இருதயத்திலே கரத்தை வைத்து சொல்லுங்கள், சீக்கிரத்திலே ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா மே துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளை உடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே தேவனே வந்திருக்கிறோம். தகப்பனே உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவரே சந்தோஷமாயிருக்க, சமாதானமாயிருக்க ஆண்டவரே உடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம். தகப்பனே அப்பா, சங்கமம் ஊழியம் ஆண்டவரே தேவனே இந்த நாளிலே ஆண்டவர் என்னென்ன ஆண்டவரை புரோகிராம்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் என் ஆவியானவர் நடத்தி கொடுக்கும்படி இருக்கிறோம். இயேசு நாமத்தினார். ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்து உங்கள் பிசினஸ் காரியங்கள், போக்குவரத்து காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வியாழக்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன், ஆமேன். bless you ஐயா, bless you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்திய திருச்சபையிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும், துதிகளையும், ஜெபங்களையும், சாட்சிகளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன்